அனைவருக்கும் வணக்கம். செவிலியர் தகவலிலிருந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஆண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறோம் ஆஃபீஸில். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் நம்ம வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணுறோம். இது ரொம்ப பழைய முறையில் உட்காந்து எழுதி கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ சாஃப்ட்வேர் அதுக்குன்னு வந்திருக்கு. அதில் தேவையான தகவலை மட்டும் உள்ளிட்டால் போதும். எல்லா கால்குலேஷன் எல்லாமே கணக்கு எல்லாமே அதாக போட்டு கொடுத்துரும். ஸோ ஈஸி. ஒரு 5 நிமிடத்தில் நம்ம ஐடி கணக்கு தாக்கல் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். முன்னெல்லாம் உட்காந்து மணிக்கணக்கில் ஒரு 2 நாள் 3 நாள் உட்காந்து கணக்கு போட்டு கிடப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, நிறைய வழிகள் வந்திருக்கு. ஸோ இது ஈஸியாக எப்படி 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணலான்னு பார்க்க போகலாம். ஸோ இந்த இந்த இதுக்கான சாஃப்ட்வேர் எக்ஸல் ஃபார்மெட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸல் ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் 5 ஆப்ஷன் இருக்குது. ஃபில் ஒயிட் செல்ஸ், ஓல்டு ஃப்ரண்ட்டு பேக்கு, நியூ ஃப்ரண்ட்டு பேக்கு, இந்த 5 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபில் ஒயிட் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஓல்டு ஃப்ரண்ட் பேக்கு, நியூ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்மளுக்கு டேக்ஸ் போட்டு கொடுத்துரும். இந்த இது கால்குலேட்டர் அதை போட்டு கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். டேக்ஸ் சப்மிட் பண்ணிக்க எது கம்மியாக வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அது அவங்களுடைய முடிவை பொறுத்து. நான் சொல்கிறேன், பொதுவான கருத்தாக சொல்கிறேன். இப்போ எப்படி அதை நம்ம என்ட்ரி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு ஒயிட் செல் ஃபார்மெட்டு இப்படி இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நான் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். பெயர்ன்ற இடத்துல உங்கள் பேர் போட்டுக்குங்க. பதவி என்ன போஸ்ட்டோ அந்த போஸ்ட் போட்டுக்குங்க. பிறந்த தேதி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போட்டுக்குங்க. இதில் இந்த ஃபார்மேட்டில் தப்பாக போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக அந்த எல்லாமே அப்டேட் ஆகாது. ஸோ இந்த 65 அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும். இந்த இது போட முடியும் நீங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பேர் போட்டுங்க. இடம், பேன் நம்பர், இது எல்லாமே காமனாக எல்லோரும் இந்த ஓரத்தில் டைப் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்களாக்கும் ஊதிய உயர்வு மாதம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எந்த மந்த்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மந்த்து இப்போ ஜனவரினா 1, ஏப்ரல்னா 4, அந்த மாதிரி எந்த மந்த்து வருதோ அந்த மந்த்து இந்த சைடை கிளிக் பண்ணிங்களாக்கும், இந்த ஓரமாக கிளிக் பண்ணால் 4 கொஸ்டின் ஏபின்னு வரும். அதில் எது உங்களுக்கு மந்த்தோ அந்த மந்த்தை கிளிக் பண்ணால் போதும். இங்கே எதுவும் டைப் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஹச்ஆர் பகுதி, நீங்கள் எந்த கிரேட் ஹச்ஆரில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கார்ப்பரேஷனாக இருந்தால் ஏ, சென்னை கார்ப்பரேஷனாக இருந்தால் ஏ, மற்ற மாநகராட்சி ஒரு 6 மாநகராட்சி இருக்குது, அதெல்லாம் பி வரும். ஸோ அடுத்த கேடர் ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஊருக்கு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஹச்ஆரியா வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஹச்ஆரியாவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்களாக்க உங்களுக்கு என்ன ஹச்ஆரியா வருதோ அந்த ஹச்ஆரியா பேர் வந்துடும். மொத்த வருமானத்தில் ஹச்ஆரியை கழிக்க விருப்பமா, அதாவது நீங்கள் வாங்குகிற ஹச்ஆரியாவை கழிக்க விருப்பமானு கேட்குறாங்க. ஆம் கொடுத்தா ஆம் கொடுத்துக்குங்க. வீட்டு வாடகையை 1 லட்சத்துக்கு மேல் கழிக்குமா, அதாவது ஒருவேளை எனக்கு அது பத்தலை 1 லட்சத்துக்கு மேலே கழிக்கணும் அப்படின்னு ஹச்ஆரியை அதை விட அதிகமாக கழிக்க முடிச்சவங்க அது எஸ் கொடுத்துக்குங்க. ஹவுசிங் லோன் ஹச்ஆரியை ரெண்டையும் கழிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுவும் நீங்கள் கழிக்கலாம். ஹவுசிங் லோனு வீடு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறது கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க மதுரையில் வீடு வாங்கி வச்சுருக்காங்கன்னா மதுரையில் அவங்க ஃபேமிலி தங்கியிருக்கலாம். இவங்க இங்கே தனியாக வாடகை எடுத்து தங்கிறதுனால ஹச்ஆரியை ரெண்டையுமே கழிக்கலாம். அது அதே மாதிரி 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் 10, 15, 7 to 15 நினைக்கிறேன். அதுக்கு 15 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலே நீங்கள் ஹச்ஆரியை கழிக்கலாம். 7 or 15 கரெக்டாக தெரியல, நீங்கள் செக் பண்ணிங்க. இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வருமான வரியை 10 முழுமையாக்க அப்படின்னா என்னென்னா, ஒரு 1999னா 2000 ரவுண்ட் பண்ணுறது. அது வேணுமான்னு கேட்டுருக்கேன். அதுக்கும் எஸ் கொடுத்துக்குங்க. அப்புறம் டிசபிள் பர்சன் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கு எஸ் கொடுங்க. குடும்ப உறுப்பினர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. மிக்ஸாம் புயல் நிவாரண நிதி எதுவும் வழங்கப்பட்டதானா அதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. இதில் எஸ்ஆர் டைப் தான், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பே டீட்டெயில் மார்ச் மந்தோட நீங்கள் களஞ்சி மாப்பில் போயிட்டு பேட்ரான் பர்டிகுலர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்களாக்கும், அதில் மார்ச் மந்தோட பே ஸ்லிப் மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். வேறு எதுவுமே என்ட்ரி பண்ண தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேசிக் பே நான் 44,300 நான் போடுறேன்னா எங்கள் பேசிக் பே போட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்களாக்கும் ஹச்ஆரியை உங்களுக்கு ஹச்ஆரியை என்னென்னு தெரியுமோ அதை போட்டுக்குங்க. அடுத்து மெடிக்கல் அலவன்ஸு, ஸ்பெஷல் பே எதுவும் வாங்கினீங்களா ஸ்பெஷல் போடுங்க. ஸ்பெஷல் அலவன்ஸ் வேணால் ஸ்பெஷல் அலவன்ஸ் போடுங்க. நான் ஒரு விவசாயம் இருக்கிறதுனால ஒரு வாஷிங் அலவன்ஸு, ரேஷன் அலவன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1620ன்னு போடுறேன். அதுக்கப்புறம் சிசிஏ வாங்குறவங்களுக்கு சிசிஏ போடுங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிசிஏ உண்டு. ஸோ எனக்கு சிசி இருக்கிறதுனால ஒரு 720 ரூபா சிசிஏ போட்டுக்கிறேன்.
ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்றதை போட்டுங்க. 300 எல்லாருக்கும் அதான் பிடிக்கிறாங்க. எஃப்இஎஃப் எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதை போட்டுக்குங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எஸ்பிஎஃப் எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதை போட்டுக்குங்க. மார்ச் மாதம் பில்லை மட்டும்தான் நீங்கள் உள்ளிடணும், என்ட்ரி பண்ணணும். மற்ற எதுவும் பண்ணக்கூடாது. இந்த பிஎல்ஐ எல்ஐசி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சம்பளத்தில் பிடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல இந்த அமௌண்ட்டு போடணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேங்க்கில் கட்டினீங்களாக்க இது ரெண்டும் வரக்கூடாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து ஐடி இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் யாராவது பே பண்ணியிருந்தீங்களாக்கா அதோட டேக்ஸ் அமௌண்ட்டு போட்டே வாங்க. எந்த மந்த் நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த மந்த் இந்த இடத்துல வந்து ஐடி அமௌண்ட்டை மட்டும் போட்டால் போதும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2000 பிடிச்சிருக்குன்னா 2000 அமௌண்ட்டை போட்டு போடுங்க. செஸ்ஸு போடாதீங்க. செஸ்ஸு அதுவாக சிஸ்டம் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஐடி இதை மட்டும் இந்த லைனை ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த மந்த் பிடிச்சிருக்காங்களோ ஃபில்ட்ராயின் பர்டிகுலர்ஸ் பார்த்து பேட்ராயின் பர்டிகுலர்ஸை பார்த்து நீங்கள் இதில் அமௌண்ட்டை எல்லா அமௌண்ட்டும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை போட்டுங்க. அடுத்து இந்த சைடு அடுத்து வந்தீங்களாக்க பொங்கல் போனஸ் எதுவும் வாங்கியிருந்தால் பொங்கல் போனஸ், ஹவுசிங் லோன் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் வந்து ஹவுசிங் லோன் கட்டியிருந்தாலும் இந்த இடத்துல 2 lakhs வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் பண்ணலாம். ஸோ இதில் 2 lakhs போட்டுங்க. பிரின்சிபலில் பேலன்ஸ் இருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டியிருந்தீங்களாக்கும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் போட்டுங்க. இது எனக்கு இல்லாதனால நான் போடலை, இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. இது 2 மாதம் 2 வருஷத்துக்கு 2 தடவை டேக்ஸ் கட்டுவோம், அந்த டேக்ஸை நீங்கள் போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஏ 3 மந்த் அரியர் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அது வந்து நீங்கள் எங்கள் பேசிக் பே போட்டிங்களாக்கா அதுவாக அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே டிஏ என்ட்ரி பண்ண அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்களாக்கும் 80C 80D 80F 80G இது மாதிரி இருக்குல்ல, அது என்னென்னு பார்க்க போகிறோம். 80Cயில் வந்து 1.5 லட்சம் வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்ஐசி ப்ரீமியம் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கும் 80CCD இதெல்லாம் வந்து என்பிஎஸ் ஸ்கீமில் 50,000 வரைக்கும் சேவ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து என்பிஎஸ்சில் அமௌண்ட் போட்டுட்டு வந்தீங்களாக்கும் 50,000 அதில் நீங்கள் தனியாக என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுமாதிரி 80D ஃபேமிலி இன்சூரன்ஸ் இந்த ஒரு காலம் இருக்குது, மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேமிலி இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாத அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். 15,000 வரைக்கும் 25,000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ அந்த இதை போட்டுங்க. பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் இன்சூரன்ஸு. அப்புறம் வந்து டொனேட் பண்ணுறது, எஜுகேஷன் லோன், இது எல்லாமே இந்த 80Eயில் வரும். 80Gயில் இதில் எது உங்களுக்கு வருதோ அடாப்ட் ஆகிறதோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க. அடுத்து வந்து என்ன எல்ஐசி கட்டுறீங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன இன்சூரன்ஸ் எவ்வளோ ப்ரீமியம் அதை போட்டுங்க. அதேமாதிரி ஸ்கூல் ஃபீஸ் வந்து 2 கிட்டுக்கு வந்து 2 கிட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் 2 ஸ்கூல் ஃபீஸ் வந்து 2 சில்ட்ரனோட பேர், எந்த ஸ்கூலு, டேட்டு, ரிசிப்ட் நம்பர், அமௌண்ட்டு இது 2யும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ட்ரி பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு டேக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும். கீழே வந்தீங்களாக்கும் டேக்ஸ் வந்துடும். அதாவது நீங்கள் வாங்கின சேலரிக்கு ஓல்டு எவ்வளவு, நியூ எவ்வளோன்னு வந்துடும். ஓல்டு வந்து பார்த்தீங்களாக்கா 62,000 வருது, நியூ வந்து 22,000 வருது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க, அது உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம், இது எல்லாம் கரெக்டான ஒரு வாட்டி பில்ட்ராயின் வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இப்போ நான் ஓல்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். ஓல்டு பேக் போங்க. பேக் போனோடனே பில்ட்ராயினில் பேட்ராயின் பர்டிகுலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு மாதம் மார்ச் மாதம் தான் என்ட்ரி போட்டிங்க, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துருச்சு. இதில் 2 கரெக்ஷன் இருக்குங்க, நான் திருப்பி சொல்லிடுறேன். ஹச்ஆர்ஏ வந்து அப்டேட் ஆகலை, இன்க்ரிமெண்ட் வரலை. இதுக்கான காரணம் என்னன்றதை முழுசாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஒயிட் செல்ஸில் போயிட்டு இங்கே வந்து மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் கரெக்டான முறையில் என்ட்ரி பண்ணலாம், எல்லாமே ராங்காக வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துருங்க பெஸ்ட்டு. இந்த மாற்றுத்திறனாளி இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் இதில் மாற்றுத்திறனாளி இதுக்கும் இருந்தால் அவங்க எஸ் கொடுங்க, இல்லாதவங்க நோ கொடுங்க. இந்த 2-3 காலத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க, மற்ற எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் மிஸ்டேக் வராதுங்க. ஸோ அதனால் இன்க்ரிமெண்ட் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு ரஃபாக வேறு ஒரு ஃபார்மெட், இது வந்து இந்த எக்ஸல் ஃபார்மெட் வந்து மொபைலில் பார்க்கலாம், என்ட்ரி பண்ணலாம். பட் அந்த முன்னாடி எக்ஸலில் ஃபஸ்ட்டு ஒரு இது கட்டுமா, இது வந்து நீங்கள் சிஸ்டத்தில் தான் பண்ண முடியும். இந்த சைடில் வந்து கிளிக் பண்ணால் இது வரும், இதில் வரமாட்டேது. அதனால் சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக வரும். ஸோ அதில் போட்டிங்களாக்க இந்த அமௌண்ட்டு இந்த பிரச்சனை வராது. ஸோ இதை எடிட் பண்ணுற பிரச்சனையே இல்லை, நீங்கள் அங்கே போட்டாலே சரியாயிடும். ஸோ இப்போ வந்து ஒரு ரஃபாக சிஸ்டத்தில் போட்டதை நான் வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது 2 கரெக்ட் இல்லாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். சரி, செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இங்கே தான் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓல்டு எல்லோ செல் போங்க, சாரி எல்லோ செல் போனீங்களாக்கும் இங்கே பார்த்தீங்களாக்கும் இங்கே 1 வீக் கொடுத்துருக்கேன், எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே வந்துருச்சு. என்னுடைய இன்க்ரிமெண்ட் மந்த்து எந்த மந்த்துன்னு இதில் கொடுத்துருப்பேன், 10 கொடுத்துருக்கேன்.
ஸோ 10 அதில் வந்திருக்கு. அதனால் வந்து 10 மந்த்தில் அக்டோபர் மாதத்தில் இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதே மாதிரி ஹச்ஆர்ஏவும் 3300க்கு அப்புறம் 3600 மாறி இருக்கு. ஏன்னா பே மெட்ரிக்ஸில் இந்த மந்த் வரும்போது ஹச்ஆர்ஏ மாறும், இந்த பே வரும்போது இந்த ஹச்ஆர்ஏ வரும். அதனால் பே மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பில்ட்ராம் பர்டிகுலர் பேட்ராம் பர்டிகுலர்ஸ் எடுத்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி ஸ்கூல் நேமு, ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே இங்கே வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஓல்டு ஃப்ரெண்டுக்கு போங்க. நீங்கள் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு உங்களுடைய கிராஸ் அமௌண்ட் கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். கிராஸ் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த க்ரீன் அடிக்கிறது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ இதில் ஒரு வேளை ஹவுஸ் லேண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து உங்களுக்கு பில் இருக்குது, அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருந்தா நீங்கள் இதை கிளைம் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வாங்குகிற இந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ண முடியும். ஸோ அது உங்களுடைய ஒரு இதை பொறுத்து. இப்போ இது எல்லாமே ஒரு வாட்டி வியூ பண்ணிவிட்டு எவ்வளோ டேக்ஸ் பேலன்ஸ் கட்டணுமோ அதை கட்டிக்கிங்க. இது ஓல்டு ஃப்ரெண்டு பேக் வந்து அதேமாதிரி நியூவும் நம்ம பார்த்துக்கலாம். நியூவில் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து நம்ம அதையும் செக் பண்ணிக்கலாம். பேக்லேயும் அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே கரெக்டாக கால்குலேஷன் ஆகிருக்கும். இங்கே வர டோட்டல் அமௌண்ட்டு இங்கே வருதான்னு மட்டும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணால் போதும். ஸோ வந்து ரொம்ப ஈஸி. வித்தின் 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சிடலாம். டேக்ஸ் உங்களுக்கு ஒரே சீட்டில் ஓல்டு நியூ ரெண்டையுமே போட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் எந்த எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருக்கும் அறிவுரையெல்லாம் வழங்கலை. இதை பார்த்து உங்களுக்கு எது தகவல் தவறாக இருந்தால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய் பார்த்து சர்ச் பண்ணி நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும் தான் சொல்கிறேன். தவறு இருந்தால் கமெண்ட்னு தெரிவிங்க, கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். நன்றி.